ஹாய் ஹலோ நண்பர்களே, ஆரம்பமே அமர்க்கலமாக போச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி சொன்னேன்னா, விளாக் எடுக்க முக்கியமான ஒரு விஷயத்த வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அபி தான் போய் எடுத்துகிட்டு வந்தா. உடனே ஓடி போயிட்டு ரொம்ப நேரமாக பஸ்ஸு வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பஸ் வந்துச்சு, தர்மராஜுன்னு சொல்லிட்டு. அந்த பஸ்ஸு செம கும்பல். இருந்தாலும் ஏறுவோன்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். லால்குடியில் ஏறி திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப். ஸ்ரீரங்கம் பஸ்ஸு ஏறி கரெக்டாக கோவில்கிட்ட இறக்கி விடுவாங்க. கோவில்கிட்ட இறங்கினோன்னே சரி டீ காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பக்கத்தில் தான் பட்டர்ஃப்ளை பார்க் போகிற பஸ் இருக்கும். சரி நாங்கள் வந்தோம். எல்லாருமே பிளான் பண்ணி தான் போனோம். ஏன் அப்படின்னா எப்போதுமே கேர்ள்ஸ் பிளான் பண்ணால் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை உடச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே பிளான் பண்ணி கன்ஃபார்ம் போயே ஆகணும் அப்படின்னு எல்லாத்துட்டும் பர்மிஷன் கேட்டு போகலான்னு டிசைட் பண்ணி தான் போனோம். வழியாக எப்படியோ பஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி பஸ் ஏற வந்துட்டோம். இந்த பஸ்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கன்ஃபார்ம் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பஸ் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் போகிறதுக்குன்னே இருக்குது. இதுக்கு வந்து டைமிங்க்கு மட்டும் தான் இந்த பஸ்ஸு வரும். இந்த டைமிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே போகிறவங்க கரெக்டாக அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னமோ தெரிலங்க, ஆனால் நாங்கள் மட்டும் பஸ்ஸில் ஏறினா எங்கள் சீட்டே கிடைக்க மாட்டேது. சரி சீட்டு தான் கிடைக்கலன்னு சுற்றி பார்த்தா ஒரே பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. ஒரு ஈக்காக்கா கூட காணோம். இந்த லீவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பார்க்கு போயிட்டு வந்துட்டோம். அதான் கேர்ள்ஸ் பிளான் பண்ண நடக்காதே. ஏன் நடக்காது? நடத்தி காமிச்சிட்டோம்ல. இதாங்க மேலூர், அதான் நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்கு வந்துட்டோம்ல. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க. அது மாதிரி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போகணும் அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான். சரி சிஸ்டர்ஸாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நாங்கள் கிளம்புனது. இவ வேற நடுவில் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வரீங்களா, நாங்கள் பார்க்குக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் நாங்கள் 7 பேர் போனோங்க. அதில் 8வது படிக்கிற பிள்ளைய பிடிச்சி 5ஆவதுன்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட்டில் அடல்ட்டுக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க என்ட்ரி ஃபீ. நாங்கள் என்ன பையில் சோறாக எடுத்துகிட்டு போனோம். அடிக்கிற வெயிலில் அவன் தண்ணி பாட்டில் கூட எடுத்துகிட்டு போகல. இதில் எங்கே நாங்கள் சோறு எடுத்துகிட்டு போகிறது? வாங்கப்பா விளாகுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம். கொடுத்த காசே வேஸ்ட்டாக போயிட மாட்டேன். வீடியோ எடுத்தது போதும் வாங்க. நான் இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எப்போதுமே அபி வந்து ஆக்டிவான பொண்ணு. நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸுமே. டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். அன்றைக்கி என்னன்னே தெரியல, ரொம்ப காலைல எந்திரிச்சதுலேருந்தே ரொம்ப சோகமாக இருந்தா. சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அங்கே போனால் ஆக்டிவ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். அதே மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு எப்போ தூங்க மாட்டாள். இன்றைக்கி என்னடா தூங்குறா அப்படின்னு யோசித்தேன். காலைல எந்திரிக்கும் போதே அவள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி சீக்கிரமாக எந்திரிக்கவும் ஃபேஸ் அப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி பஸ்ஸில் ஏறினோன்னு ஆக்டிவாக இருப்பான்னு நினச்சேன். அதுவும் ஆக்டிவாக இல்லை. இப்போ இறங்கினோடனே வாமிட் வருதுன்னு சொல்கிறா. அப்போ உடம்புக்கு ஏதோ ஒன்று பண்ணுது போல் அப்படின்னு நினச்சேன். இதுதான் பட்டர்ஃப்ளை பார்க்கோட மேப்பு. இந்த மேப்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைடு போனாலுமே வழி தெரியலன்னா கரெக்டாக அந்த மேப்பை பார்த்து கரெக்டாக வந்துடலாம். இந்த ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வியூவு. ஸோ மறக்காமல் எல்லாருமே பட்டர்ஃப்ளை பார்க் வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வரியா இல்லையா? போகிறேண்ணா. ஐயோ அபிக்கு கோவம் வந்துருச்சுங்க. சரி நம்ம விளாட்ற இடத்துக்கு போகலாமா? என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை இருக்கும். அந்த பெரிய பட்டர்ஃப்ளை கிட்ட ஃபோட்டோ எடுத்தது எல்லா ஃபோட்டோவுமே செம்மையாக இருந்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு எல்லா ஃபோட்டோவுமே. இந்த லோகோ பார்த்துக்கோங்க, வண்ணத்து பூச்சி பூங்கா உங்களே வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த தீம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி ரூட் எல்லாமே வந்து அங்கங்கே டேரக்ஷன்ஸு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், எந்த வழியில் போனாலும் கரெக்டான ரூட்டுக்கு வந்துடலாம். கோவப்படாத, அங்கே வேறு ஃபவுண்டைன் அழகாக இருக்குது. வாக்கா போகலாம். பாருங்களேன், குட்டி குட்டி மார்பிள்ஸை வச்சு அழகாக இந்த பட்டர்ஃப்ளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பழசான மாதிரி இருக்குது, இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எப்போதுமே பழசு தானே புதுசு, அதாவது ஓல்ட் இஸ் கோல்டு தானே. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபவுண்டைன் கிட்டே போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இவங்க ஓடுவாங்களாம், நம்ம வீடியோ எடுக்கணுமா? வீடியோ எடுங்கிறா என்னைய. வீடியோ எடுத்தால் இங்கிட்ட ஓடிட்டு இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா கடைசியில் ஒன்றுமே சொல்லலை. சரின்னு சுற்றி இருக்க ஃப்ளவர்ஸையாவது நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு சன்லைட்டில். சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ரீல்ஸ்க்கும் வந்து ஆக்டிங் அந்த இடத்துல தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க மயிலை பார்த்து. சரி பார்ப்போம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு மயிலை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் அதை என்னமோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு டான்ஸுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரின்னு அந்த ஸ்பாட்டில் ப்ராக்டிக்ஸ் பண்ணி டான்ஸை வந்து ஆடி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் தெரியும். அபி இங்கே வாவேன், உன்ட்ட ஒன்று கேட்கணும். என்னக்கா?
அக்கா என்ன சொன்னாலும் கேட்பியா? நல்லா இருந்தா கேட்பேன், இல்லாட்டா போ. அடிப்பாவி, இப்படி மானத்தை வாங்கிட்டியே. எங்கே இருக்கு? இதோ இங்கே இருக்கு. அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு தண்ணி தாகமாக அடிச்சிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு போனோம். 3 டைப் ஆஃப் வாட்டர் வேறு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அபி 3 தண்ணியும்? ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், இன்னும் ஒன்று என்ன அபி? நார்மல் வாட்டர். தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே சர்க்கஸு, ஊஞ்சல் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எக்கா அங்கே பாருங்க, ஷாலினி யாழ்னியையும். அட ஏன்னா எல்லாம் சேர்ந்து வரீங்க? தனித்தனியாக வாங்க, அப்போ தான் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியும். வீடியோ போட்டுடுங்க, ட்ரெண்டே நாங்கள் தான். இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதாவது இன்ன வரைக்கும் எந்த ஆப்பில் எடிட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு வந்து எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். பாப்பா பொறுமையாக வாங்க, பார்த்து. சோளமுத்தா போச்சா? அப்படியே ஒவ்வொரு கேமாக விளாண்டுட்டே போயிட்டு இருந்தோங்க. இவங்க வந்து பேராக வரிசையாக வரணுமா, சரி பொறுமையாக வாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற கேட்டுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி பொறுமையாக வாங்க நான் வீடியோ எடுக்கிறேன், கன்ஃபார்ம் அட்டாச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா வர வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பேக் பிடிங்கக்கா அப்படின்னு கற்றுக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் அந்த மாதிரி ஊஞ்சல் இருந்துச்சு. 2 ஊஞ்சல் அவங்க 2 பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இப்படி சுற்றி வர்றதுல அது என்ன பேர் அப்படி? ரிங்க்கா. அப்படியே ஒவ்வொரு கேமாக விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியில் ட்ராகன் போகலாமா, அப்புறம் அந்த கப் டான்ஸ் இருக்குல்ல அதில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து ட்ராகன் இருந்துச்சு. சரி அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? ட்ராகன்ல விளையாட. எங்கே நம்ம போகிறோம்? டிராகன்ல விளையாட. இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அங்கிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ட்ராகனில் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இங்கே தான்மா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பர் பர்சனுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு 7 பேர்த்துக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். கையில் டோக்கன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனை கையில் கொடுத்தாங்க. அந்த டோக்கனையும் ஒரு அழகாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் போய் ட்ராகனில் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அது என்னன்னே தெரிலங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி வந்து இந்த மாதிரி ட்ராகனு, ஜெயிண்ட் வீலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் வந்து விளாண்டுருக்கோம். ஆனால் அப்போல்லாம் இவ்வளோ பயம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா எக்ஸிபிஷன் இந்த மாதிரி போகும்போது அங்கே நிறைய கும்பல் இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு ட்ராகன் ஃபுல்லாக எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதில் நாங்கள் மட்டும்தான் ஆப்போசிட் அப்படின்றப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால தான் பயந்துட்டோம். அப்புறம் கேன்டீன் கிளம்பி சம்சா 2 தாங்க. ஒரு எக் பாக்ஸ் ஒன்று கொடுப்பா. பர்ஸ் தாங்க, பர்ஸ் வாங்கிட்டு வா. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், மேங்கோ, ட்ராகன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்க்கா அதை கேட்குறீங்க? நினச்சி கூட பார்க்கலக்கா, வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ கத்தி என் தொண்டையே போச்சு. இனிமேல் ட்ராகனில் போவீங்க? ஐயோ நான் ஆளை விடுங்கப்பா சாமி. ரிவ்யூலாம் கேட்டுட்டு பக்கத்தில் கேன்டீன் இருந்துச்சு. சரி கேன்டீனில் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அதேமாதிரி வாட்டர் மெலனு, சம்சா, கட்லெட்டு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்டர் மெலன், சம்சா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளம்புறது தான். அதனால் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சரி வீடியோ எடுக்கலாம், கடைசியாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது என்னன்னே தெரில. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ட்ராகனில் போயிருக்கோம். இந்த வாட்டி போனப்போ ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. அதனால 2 பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை. இவ்வளோ தலை சுத்தல்லையும் இவ்வளோ திண்டாட்டத்துலையும் உங்களுக்கு கொண்டாட்டம் வேணுமாங்க, எனக்கு மாங்காய் வேணும் வாங்கி கொடுறி அப்படிங்கிறா. நல்லா மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குறத பாருங்கள் எப்படி தூங்குறான்னு சொல்லிட்டு. தூங்கி எழுந்திரிச்சு அக்கா எனக்கு வாந்தி வருது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அதேமாதிரி பஸ்லேருந்து இறங்கணுன்னு வாமிட் எடுத்துட்டாங்க. என்னடா இது கூத்து, எங்கே போனாலும் வாமிட் வருது அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. கடைசியாக சரி நம்ம திருச்சிக்கு போயிட்டு சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அபி உனக்கு வாமிட் வருது, தயிர் சாதம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரிக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க வேறு யாரும் இல்லை. அபியும் இங்கே ஆப்போசிட்டில் கரிச்சி வச்சுட்டு இருக்கால, அவங்க 2 பேரும் தான். சாப்பிட்டுட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.